எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபஹோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்தில் கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், ஜோதிட பாரம்பரிய பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற உயர் திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோதிட நல்லுலகத்திற்கு இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்வதில் இதயத்திலிருந்து மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஜாதகம் வருகிறது. அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே பையன் படிக்க மாட்டான், பெண்களிடத்தில் கவனமாக இருக்க சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு 10வது படிக்கிற பையன் அல்லது 8வது படிக்கிற பையன் 12வது படிக்கிற பையனுக்கு ஜாதகம் சொன்னால், இந்த பையன் மக்கு பையன் என்று சொன்னால் அந்த பெற்றோர்களுடைய மனது எவ்வளவு தணலாய் தகிக்கும், அனலாய் அலரும் என்பதை வாசகர்கள் ஜோதிட பெருமானார்களெல்லாம் சொல்ல வேண்டும். எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஏடுபடிக்கிற ஏந்தல்களெல்லாம் சமூக பொறுப்புணர்வுடன் ஜாதகத்தை வாசிக்கிற பொழுது, நாளும் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் ஜோதிட நூல்களை கற்றுக்கொள்கிற பொழுது உண்மையினுடைய அருகில் செல்வதற்கு இயலும். இன்று பல்வேறு விதமான ஜோதிட முறைகள் வந்தாலும் கூட பலர் நடக்காத பாதையில், பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய பாதையில் RMS அஸ்ட்ரோ அகாடமி பயணிக்கிறது. ஆதார சுருதிகளுடன் உதாரண ஜாதகங்களுடன் பயணிக்கிறது. ஒரு ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகத்துக்கு பலரும் பல்வேறு விதமாக பலன்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த பையன் படிக்க மாட்டான், இந்த பையன் ஏற்றம் பெற மாட்டான், பெண்களிடத்தில் கவனமாக இருக்க சொல்லி அவங்க பெற்றோர்களுடைய வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறார்கள், கிளியை இதயத்தில் ஏற்றி இருக்கிறார்கள். அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்பதை சுருதிகளின் வழியே பார்க்க போகிறோம். ஜாதகர் பிறந்த தேதி 20/2/2008 6 மணி 9 நிமிடங்கள் காலையில் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. மகர லக்கணம், லக்கணத்தில் புதன் சுக்கிரன், 2இல் சூரியன் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன். சந்திரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. 8 வருடங்கள் 11 மாதம் புதன் தசை இருந்திருக்கு. சிம்மத்தில் சனி பகவான், கேது பகவான் மாந்தி. தனுசுல லக்னத்துக்கு 12ல் குரு பகவான். நவாம்ச லக்னம் கன்னி லக்னம், லக்னத்தில் குரு, 2இல் செவ்வாய் மாந்தி. விருச்சகத்தில் ராகு, தனுசில் சூரியன், மகரத்தில் சந்திரன், மீனத்தில் சுக்கிர பகவான், ரிஷபத்தில் புதன் பகவான், கேது பகவான், கடகத்தில் சனி பகவான். இந்த ஜாதகர் பிறந்திருக்காங்க. இவருக்கு சுக்லபக்ஷ சதுர்த்தசி, மிதுனம் கன்னி, தனுசு மீனம், புதன் குரு திதி சூனிய ராசிகளாகவும் ராசி அதிபதிகளாகவும் வராங்க. அவயோகி சனி பகவான், யோகி சூரியன். இந்த இருவரும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறாங்க ஜாதகத்தில். நடப்பு தசை சுக்கிர தசை, சுக்கிரவதி, சுக்கிரன் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்காங்க. எங்கள் கொடிக்கம்பம் ஐயாவும் கரூர் நாகராஜ பிரியன் ஐயாவும் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலனை சொல்லணும் எப்பயுமே. தசாபுத்திக்கு என்ன பலன்? அப்போ இவருக்கு நடக்கிறது சுக்கிர தசை. மகர லக்னத்துக்கு 5, 10 லக்னத்தில் இருக்காங்க. கூட யாரோட சேர்ந்துருக்காங்க? புதன் பகவானுடன் சேர்ந்திருக்காங்க. புதன் பகவான் 6, 9க்கு அதிபதி. லக்னாதிபதி போய் 8ல் மறைஞ்சிட்டாரு, குற்றம் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அருள் ஜென்ம லக்னாதிபதி பாவனாய் வியமாறிற்றில் ஜாதக அலங்கார பாடல் இருக்குது. இதில் மிக முக்கியமான குறிப்பு, லக்னாதிபதி 8ல் மறைந்தாலும் அவர் சூரியனுடன் பரிவர்த்தனை பெற்றிருக்கார். அப்போ நம்ம எப்படி பலனை சொல்லணும்? நடப்பது சுக்கிர தசை, அவர் சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறார், 5, 10ஆம் வீட்டுக்கு அதிபதி, 6, 9ஆம் அதிபதி புதனுடன் சேர்ந்திருக்கிறார். புதன் சந்திரன் புதன் ஆயில்ய, அதாவது சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம். புதன் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறாரு, சார பரிவர்த்தனை பெற்றிருக்கிறாங்க. புதனுக்கு வீடு தந்தவர் சனி பகவான், அவர் சூரியனுடன் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். நவாம்சத்தில் புதன் கேதுவுடன் ரிஷபத்தில் இருக்கிறார். சந்திரன் சனி நவாம்சத்தில் பாருங்க, சந்திரன் சனி பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. 4ஆம் அதிபதி செவ்வாய் எங்க இருக்காங்க? லக்னத்துக்கு 6ல் இருக்கிறாங்க.
இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு நவாம்சத்தில் 4ஆம் அதிபதியான செவ்வாயும் புதன் பகவான் சஷ்டாஷ்டகம் இருக்காங்க. படிப்பு மந்தமாக இருக்கலாம், ஆனால் தொடர்ச்சியாக மந்தமல்ல. இனி வரக்கூடிய காலங்களில் இவர் அற்புதமாக ஏற்றம் பெறுவார், வெளிநாடு செல்வார். இவர் குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது குற்றம் அல்லது குற்றம் சார்ந்த தவறுகள் இருக்கு இல்லைங்களா, அதை கண்டுபிடிக்கிற மூளையை அதிகமாக பயன்படுத்துகிற நுண்ணிய நுட்ப அறிவியல் பயின்று வெளிநாடு செல்வார். இவருக்கு புலிப்பாணி பாடல் 293 பத்தோன் திசையை நீபாறு மாதே 17 ஓரைந்தில் கேந்திரமேற வத்தாத செல்வங்கள் கொடுப்பன் சுகம் கர்மம் வேட்டலும் சொல்வாய். அற்புதமான பாடல், சுகம் சொல்வாய்னு பாட்டு. அப்போ சுக்கிரன் எங்க இருக்கார்? லக்னத்தில். புலிப்பாணி 48வது பாடல், கேளப்பா அசுரகுரு கேந்திரம் கோணம் கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்திட்டாலும் ஆளப்பா அசுரகுரு பலனளிப்பார் அப்பனே உப்பரிகை மேடை உண்டு வாழப்பா வைரங்கள் முத்து மாலைகள் உண்டு வளமாக பொருந்தி நிற்கும் வளைவிலேதானே நீலப்பா நின்றதொரு ராசியாதிபதி நிலையறிந்து புவியோர்க்கு நிகழ்த்துவாயே. உப்பரிகை மேடை உண்டு, நல்ல செல்வ வளம் வரும். புலிப்பாணி 67வது பாடல், பாரப்பா ஈராரோன் இருநான்கோனும் பகர்கின்ற செவ்வாயும் மூவரும் சேர்ந்து கூறப்பா எவ்விடத்தில் கூடிட்டாலும் கொற்றவனே பரதேசம் செல்வான். வெளிநாடு போவார். செவ்வாயும் குருவும் ஒன்னொன்னு பார்த்துக்கிறதுனால வெளிநாடு போவார். புலிப்பாணி 85வது பாடல், பாரப்பா இன்னும் ஒரு பகரக்கேளு பழமுள்ளோ அட்டமனும் அட்டமனத்தில் கூறப்பா குலவிக்கு ஆண்டு 100. இப்போ சூரியனும் சனி பகவானும் பரிவர்த்தனை இல்லைங்களா, ஆயுள் தீர்க்கம். புலிப்பாணி 112வது பாடல், தானென்ற ரவிக்கு பின்னே புந்தி தரணிதனில் பேரு விளங்கும் தனமும் உள்ளோன் அதிக செல்வாக்கு பெறுவாரு. புலிப்பாணி 121வது பாடல், ஆரப்பா இன்னும் ஒன்று அறைய கேளு அப்பனே அம்புலிக்க 6 7 8 சீரப்பா சுவர் நீக்க ஜென்மன் தானும் சிறப்பாக மேதினியில் நலமாய் வாழ்வான் பூரப்பா பேய்புதம் வசியமாகும் பூதளத்தில் அரசனிடம் சேனை காப்பான் கூறப்பா குடிநாதன் கெட்டு போகல. இந்த சந்திர அதியோகம் என்பது 7 வகைப்படும். அதுல இது 4வது வகை. சுப பாப மிஸ்ர அதியோகம்னு பேரு. ஜாதக அலங்காரம் 1964வது பதிப்பு, மலர்மகள் பதிப்புல இது இருக்கு. இப்போ மேதினியில் நலமாய் வாழ்வான், அறிவித்தேன் 5க்கு 5 ஒன்றாலும் அப்பனே அப்பதிக்கு கோணம் தண்ணில் 9ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு கேந்திர கோணத்தில் இருக்கணும். தெரிவித்தேன் திரவியமும் காடியும் உண்டு திடமான மனைகட்டி ஆளுவானாம் நல்ல வீடு கட்டுவார். குருவித்தேன் ஆலயமும் பழுது பார்ப்பார் ரஜ்ர பாத்திரம் கொள்வான் வெள்ளி பாத்திரத்தில் சாப்பிடுவாருன்னு சொல்றாங்க. நவீன ஜோதிட சிந்தாமணி, இவர் வெளிநாடு போவார் என்பதற்கு பாடல். நவீன ஜோதிட சிந்தாமணி 48, பிறைமதி 6 7 8 பீடுரு புந்தி ஆசான் கரைபடா வெள்ளியானோர் கழித்திட வந்த மாந்தோர் குறைவிழா செல்வம் பெற்று குல புகழ் ஓம்பி பாரில் வரைவிழா புகழினோடு வன் பகை அளிப்பாரே. இந்த ஜாதகருக்கு பகை இல்லை, நல்ல செல்வம் சேர்ப்பார், குல பெருமையை காப்பார். நவீன ஜோதிட சிந்தாமணி 9வது பாடல், நீர் நிறை கடகம் 50வது பாடல், நீர் நிறை கடகம் மீனம் நின்றபின் மகரம் தன்னில் சீர்வர கிரகம் நிற்க ஜெகத்தினில் உதித்தோரெல்லாம் ஊர்விட்டு கடல் கடந்தே உருபொருள் ஈட்டி வாழும் பேர் வரும் குடிகள் என்றால் பிசைகளை பலனும் தானே. இவர் வெளிநாடு செல்வார் என்பதற்கு நவீன ஜோதிட சிந்தாமணி பாடல் 50. இதற்கு முன்னாடி சொன்ன பாடல் பிறைமதி கேளுன்னு சொன்ன பாடல் 48. புலிப்பாணி 278வது பாடல் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆமென்ற நவகிரக திசை புத்தி பலனை கேளு அணுவணுவாய் சொல்லிவிட்டோம் அனுசரித்து பார் நாமென்ற நவகிரக திசை புத்தி அந்தரம் நன்றாக பலனதிலே நவின்று விட்டோம் தாமென்ற கிரகமது ஆட்சி உச்சம் தப்பாக நட்பு நிலை சத்துரு நீசம் போயென்ற பகைசாரம் பார்த்து பொருளது போல் பயனறிந்து புகழுவாயே. அப்போ ஒரு ஜாதகத்துக்கு பலனை சொல்றப்ப ஆட்சி உச்சம் ஆதிபத்தியம் வீடு கொடுத்தவர் சாரநாதர் பார்த்தவர் நவாம்ச நிலை இதெல்லாம் சொல்லணும். திசாபுத்தி கோச்சாரத்தை சொல்லணும். இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு, லக்னத்துக்கு அதியோகம் பார்க்குற மாதிரி ராசிக்கும் பார்க்கலாம். ஜாதக அலங்காரம் 282வது பாடல், சோமனுக்கு 6 7 8 சுபகிரகம் நின்றால் பூமளி அதிக யோகம் இதன் பலன் புகழுங்காலை நேமியான் சௌரியங்கள் நிறை ஜீவன்னா ஆயுள் அதிகம் பலமும் உள்ளவர் தீமையாம் பகையை வெல்லும் சேனாதிபதியாவான். அப்போ இந்த ஜாதகர் படிக்காம இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் நன்றாக படிப்பார், வெளிநாடு செல்வார்,
நிறைய சொத்து பத்துகள் சேர்ப்பார், குலப்பெருமையை காப்பார். என்னாலும் பெண்கள் விஷயத்தில் தவறாக இவருக்கு கெட்ட பேர் வராது. நீண்ட ஆயுள், நிறைபுகழ், செல்வம், குலப்பெருமையை காப்பாற்றுவார். ஆலயம் பழுது பார்ப்பார், வெள்ளி பாத்திரத்தில் சாப்பிடுவார். நிறைஞ்ச நல்ல மனைவி. 7ஆம் அதிபதி 7லே ஆட்சி பெற்று இருக்கிறார். அப்போ சுக்கிரனும் சந்திரனை பார்க்குறாங்க. அப்போது நல்ல மனைவி, குடும்பம், குழந்தைகள், அற்புதமான மன வாழ்க்கையை வாழ்வார். பெற்றோர்களுக்கு பேரும் புகழும் சேர்த்து தருகிற பிள்ளையாக இந்த ஆண் பிள்ளை இருக்கும். என்னாலும் கவலை இல்லை, வெற்றி நிச்சயம் என்று இதெல்லாம் பாடல்கள் வழியாக இருக்கு. பொதுவாக இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா 8ல் லக்னாதிபதி மறைஞ்சிட்டாரு, 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறாரு, சுக்கிரனோட சேர்ந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்பதிக்கு கோணம் தண்ணில் புலிப்பாணி சொல்றார். அப்போ சுருதிகளின் வழியே ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும். இப்போ பாருங்க, லக்னத்துக்கு 6, 7, 8 எப்படி இருக்கணும்? முதல்ல புதன், அப்புறம் குரு, அப்புறம் சுக்கிரன், இந்த வரிசையில் இருக்கணும். ஆனாலும் 7 விதமான அதியோகங்கள் இருக்குது. அப்போ ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ல் குரு இருக்காரு, 7ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் வந்துடுறாங்க, 8ஆம் இடத்துல லக்னாதிபதி 2ஆம் அதிபதி 2ல் இருக்கிறார், லக்னாதிபதி 2க்கு போறார். அப்போ அதியோகங்கள் ராசிக்கு பொருந்தி வருது, திசாபுத்தியும் நல்லா இருக்கு. எனவே இந்த பையன் எந்த விதத்திலையும் கவலைப்பட வேண்டாம். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது நிறைஞ்ச ஆயுள். சுக்கிரன் நல்ல மன வாழ்க்கையை தருவார். இந்த 4ஆம் அதிபதி 6க்கு போனதுனால இடம் விட்டு இடம் மாறி இருப்பாங்க. தனியார் பள்ளியில் படிச்சிருந்தா அரசாங்க பள்ளியில் படிப்பாங்க. குறையொன்றும் இல்லை. நிறைந்த புகழ் அருகில் இருக்கிறது. அற்புதமான வெளிநாடு யோகம், வெளிநாட்டு படிப்பு, வெளிநாட்டு வாழ்க்கை, வசதி, பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, உறவினர்கள் மத்தியில், சொந்த பந்தங்கள் மத்தியில் இந்த பையன் வெற்றி பெற்ற மனிதனாக, கிரீடம் சுமக்கிற ராஜாவாக, மன்னனுக்கெல்லாம் மன்னனாக, ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக, தன்னுடைய பெற்றோர்களுடைய பேர் புகழ், தன்னுடைய குலப்பெருமையை காப்பாற்றுகிற மன்னனாக வருவான். முக்கியமானது 9ஆம் அதிபதி புதன் லக்னத்தில் இருக்கிறாரு, 10ஆம் அதிபதி சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறார். இதை விட என்ன வேணும் வாழ்க்கையில்? எனவே மற்றவர்கள் சொல்வதை காதில் வாங்குங்கள், இதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லி, ஜோதிட பாரம்பரிய பாடல் என்றுமே ஜொலிக்கும், பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும், எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பலிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை எனது குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்தேன். இந்த ஜாதகத்தை தந்த அந்த பையனுடைய தாயாருக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி.